சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே பேசுவதற்கு நேரம் வழங்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் சட்டசபை வளாகத்தில் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சட்டப்பேரவையில் இன்று முன்னாள் அமைச்சர் காமராஜர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார். குறிப்பாக அதிமுகவினர் பேசும்பொழுது, எதிர்க்கட்சிகள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. அவரிடம் ஒரு சில வார்த்தை கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக அதிமுகவினருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. நீங்கள் பேசும்போது அப்பாவும் அவர்களும் குறுக்கிட்டு பேசுறது. நாங்கள் பேசும்போது பிரதான எதிர்க்கட்சி நாங்கள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம் ஏதாவது அரசை குறை சொல்லி தற்போதுள்ள நிலைமையை சொல்கிற பொழுது உடனடியாக பேசக்கூடாது என்று மறுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிரதான எதிர்க்கட்சியை விட மற்ற கட்சிகளுக்கு கூடுதலான அவர்களை சார்ந்தவர்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இது மட்டுமல்ல, 2-3 நாட்களாக எங்களை தொலைக்காட்சியில் காட்டுவது கிடையாது. நேரடி ஒளிபரப்பில் தொலைக்காட்சியில் காட்டுவது கிடையாது. மக்கள் பிரச்சனை இன்றைக்கு நான் காலையில் ஒரு கேள்வி, அதுக்கு பின்னால் கவர்னர் உரை, இது ரெண்டுமே நேரடி ஒளிபரப்பு இல்லை. இதெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து அதிமுகவினர் பேசுவதை நேரலையில் காண்பிப்பதில்லை என அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் நேரலையில் காண்பிக்கவில்லை என தெரிவித்திருந்தனர். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.